ஸ்க்ரீன் பே டியூட்டோரியல் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூவி, ஃபிலிம் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதனால என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் எப்படி ஃபிலிம் மேக்கர் ஆகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னா ஃபிலிமை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். லேர்னிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிலிமை பற்றி என்னென்ன அப்டேட்டான விஷயங்கள் வருது, நிறைய புக்ஸு ஃபிலிமை பற்றி வருது, அது எல்லாமே கற்றுக்கணும். பேசிக்ஸான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீன் பே பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸ்டோரி பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். இப்போ என்னோடய சேனலில் நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறேன். என்னோடய சேனல் மட்டும் இல்லாமல் நீங்கள் 𝐓𝐡𝐢𝐬 ஒரு சேனல் இருக்குது, 𝐻𝐸𝐻𝐻்னு ஒரு சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ பைண்டர்னு ஒரு சேனல் இருக்குது. அது சப்போஸ் அது இங்கிலீஷ் புரியலனா கூட அந்த ஸ்டூடியோ பைண்டர் சப்டைட்டில் கூட இருக்குது. நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். ஃபிலிம் ரியாட்டுன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் சேனல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய சேனலை மட்டும் பார்த்து லேர்ன் பண்ணுறது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து எல்லா சேனலும் பார்த்து எல்லா விஷயங்களும் லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரே டாப்பிக்கில் நாங்கள் 3 பேர் பேசுகிறோம், 4 பேர் பேசுகிறோன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கும். இதே தான் எக்ஸாக்டாக புரியணும் இல்லை. ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பே நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் பேயோட ஃபார்மெட்லாம் சிட்ஃபீல்டு ஒன்று சொல்லியிருப்பார். ஆனால் அதை ஜேம்ஸ் கேமரான் பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணியிருப்பார். நம்ம பண்ணும்போது நம்ம வேறு மாதிரி தான் பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி வந்து பண்ண முடியாது. நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் எக்ஸாம்பிளோட வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை புக்ஸ் வாங்கி படிங்க. இன்ஸ்டியூட்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பண்ணிங்க 5 லட்சம் 6 லட்சம் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போய் கற்றுக்குனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். பட் 4-5 லட்சம் கொடுத்து ஒரு ஃபிலிம் கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 4-5 லட்சம் வச்சே நீங்கள் 4 இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து எடுக்கலாம். 4 இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்தாலே அவங்க சொல்லி தந்தாங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் போய் ஒரு லெக்சராகவே போயிடலாம். அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த 4-5 லட்சம் கொடுத்து கற்றுக்கிறதுக்கு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அது வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டியூட் ஒரு 20,000 25,000 ஒரு சின்னதாக சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா அவங்க ஏரியாலேயே. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் யாரும் வந்து இன்ஸ்டியூட் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் கேட்டுக்கோங்க. அவங்க டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஒர்க்கிங் இருக்கும், அவங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஒரு 20,000 10,000 எதுவும் ஆக போகிறது இல்லை. 4 லட்சம் 5 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்பெண்டே பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் படமே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய படங்கள் வந்து இங்கே பார்க்கணும். நிறைய படங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ 2022 என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். என்ன மாதிரி எடுக்கிறாங்க படங்கள்லாம் சொல்லிட்டு மேபி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்துகிட்டு இருந்தால் கூட வெளிநாட்டிலலாம் எப்படி படம் எடுக்கிறாங்க, இங்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்க நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா வெளிநாட்டில் நம்மளை மிஞ்சி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்க. ஃபிலிமில் கூட அட்வான்ஸாக இருக்காங்க. நம்ம வந்து அவங்க பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பீட் பண்ண முடியாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து அட்வான்ஸாக இருக்காங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, அவங்க நிறைய எக்யூப்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அவங்க கண்டுபிடிச்ச எக்யூப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கே ஒரு 10-20 வருஷம் வந்து ஆகுது. ஸோ அவங்க வந்து அப்டேட்டடாக போயிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டில் அது என்ன மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பண்ணணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ நிறைய படங்கள் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஐடியாஸை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்கள். எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லைனா ஒரு வெப் சீரிஸ் இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஐடியாஸ் எப்படி தோணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். 4வது டாக்குமெண்ட்ரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்க்கணும் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே. டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைவ்லினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் ஃபிலிமும் பாருங்கள். நான் ஃபிக்ஷன்ன்றது டாக்குமெண்ட்ரிஸ் பயோகிராஃபிக்கல் எல்லாமே நான் ஃபிக்ஷன். இப்போ என்னோடய யூடியூப் சேனல்லேயே வந்து ஸ்டோரிஸ்ன்னு தனியாக எடுக்கிறேன் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா குப்பை அள்ளுற பர்சன், அப்புறம் செருப்பு தைக்கிற பர்சன், அயன் பண்ணுற பர்சன், கைலாங்கடை வச்சுருக்க பர்சன், எக்ஸ்-நேவி, இந்த மாதிரி நிறைய பீப்புளோட லைஃப் வந்து பயோகிராஃபிக்கில் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கதைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேரக்டர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நிறைய பாருங்கள். என்னோடய டாக்குமெண்ட்ரிஸ் நான் சொல்லலை, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் படம் எடுக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது கேமரா. இந்த கேமரா வந்து மொபைலில் கூட யூஸ் பண்ணுங்கள், பெரிய பெரிய கேமரா கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இதில் தான் எடுக்கிறோம், அதில் தான் எடுக்கிறோம். இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் எதுலையுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா நார்மலாக பண்ணுங்கள். இப்போ நான் எங்கள் அக்காவுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நான் அயன் பண்ணிட்டா போட்டுட்ருக்கேன். நான் வந்து எப்படி இருப்பேனோ நார்மலாக அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து பார்த்து என்ன ஆக போகுது மற்றவங்க அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அது மட்டும் மக்களுக்கு ரீச் ஆனால் போதும். நான் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கல. ஸோ இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் எதுவுமே தேவை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணுங்கள். அவ்வளோ சிம்பிள். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்கன்னா சிம்பிள் ஸ்கிரிப்டை வந்து பண்ணுங்கள். இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுல நான் சொல்லியிருக்கேன் வீடியோ. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எடிட்டர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எடிட்டிங் நீங்கள் வந்து 1 வாரத்தில் 2 வாரத்தில் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நான் எடிட்டருக்கு வச்சுட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு சும்மா நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணலாம். ஸ்டான்லி குப்ரிக்லாம் அவரை தான் எடிட் பண்ணுறாரு, பாலு மகேந்திராவும் அவரே எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டிங் வந்து பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு 2 வாரம் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். மொபைலில் பண்ணலாம், இல்லை கம்ப்யூட்டரில் கூட பண்ணலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பேசிக் மட்டும் இங்கே கற்று வச்சுக்கிட்டு நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஏன் எடிட்டிங்
எடிட்டிங் வந்து நீங்களே கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா சில பேர் படம் எடுத்துடுறாங்க பாதி பேர். ஆனால் எடிட்டிங் கிடைக்காம அந்த படம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ எடிட்டிங் நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு அவங்க நம்பணும்? எடிட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்க வேண்டியதானே. அடுத்தது சவுண்ட் குவாலிட்டி. இந்த சவுண்ட் குவாலிட்டியை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பக்காவாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லேர்னிங்ன்ற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்பிட்டிங்கன்னா அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா விஷயங்கள். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பே வச்சுருப்பீங்க, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் பேல அதை வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது வந்து உங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா திங்ஸாக ஆட் பண்ண போகிறீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சு இன்னொரு படம் வந்து நீங்கள் எடுங்க. ஒரே படத்தோட ஸ்டாப் ஆகாதீங்க. ஒரு படம் நீங்கள் எடுத்துட்டீங்க நல்லா இல்லைனா கூட அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நீங்கள் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் எடுங்க. இது வந்து ரெகுலர் ப்ராசஸ் தான், நீங்கள் லைஃப் லாங் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து 2500 ஒரு வெப் சீரிஸ் எபிசோட் வந்து என்னால் எடுக்க முடியும், ஒரு எபிசோட் என்னால் எடுக்க முடியும். என்னோட லைஃப் லாங் வரைக்கும் நான் இதை வந்து எடுக்க முடியும்னு நான் சேலஞ்ச் பண்ணுவேன். நான் எது வேணால் வச்சு எழுத முடியும் என்னால். ஸோ எனக்கு வந்து அஜித் விஜய் இருக்கணும், எனக்கு வந்து இந்த பர்சன் இருக்கணும், அந்த பர்சன் இருக்கணும்லாம் கிடையாது. இப்போ நானே கேமரா பண்ணுறேன், நானே எடிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 2 ஆர்டிஸ்ட் 3 ஆர்டிஸ்ட் இருந்தாலே போதும். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நான் முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிமில் நம்பர் கொடுத்துருந்தேன், அதில் வந்து நிறைய பேர் லிங்க்கே இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து இவங்க தான் வேணும் அப்படின்றதான் கிடையாது. நான் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கற்றுட்டே இருக்கேன். ஏன்னா பிளாட் ட்விஸ்ட்டை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது பிளாட் ட்விஸ்ட் அடுத்த நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருங்க, ரெகுலர் ப்ராசஸாக வந்து பண்ணுங்கள். இவ்வளோ தான் நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு. பயப்படாமல் நீங்கள் தைரியமாக போய் எடுங்க. நீங்கள் என்ன எடுத்தாலும் அதில் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க, அதை வச்சு அடுத்த விஷயம் வந்து எடுங்க. எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ ஷூட் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி பயமாக இருக்கும். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், எப்படா ஷூட் முடியும் அப்படின்றதான் பயமாக இருக்கும். மற்றபடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அந்த ஷூட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல பயமாகவே இருக்கும். அது போகிற வரைக்கும் அங்கே போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். அது போகிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸி தான், உங்களுக்கு டப்பிங் எடிட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ வேறு ஒரு ஸ்க்ரீன் பே டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.